கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆண்டவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுகிறவர். இன்னொரு அழகான வசனம் சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள்ளால் கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவர் எருசலேமே எருசலேமே உன்னை எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க நான் மனதாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு தான் அதுக்கு இடம் கொடுக்க முடியலை. ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறவர். ரெக்கைகளுக்கு கீழாக, செட்டைகளுக்கு கீழாக, சிறகுகளுக்கு கீழாக கூட்டி சேர்க்கிற ஆண்டவர். ஆண்டவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் பொழுது, அந்நிய விரோதிகளோ, அந்நிய மனுஷர்களோ, குடும்பத்தில் உள்ளவர்களோ உங்களை அழித்து விடாதபடிக்கு செட்டைகளின் கீழே அப்படியே பொதிஞ்சு ஆண்டவர் மூடி பாதுகாக்கிறார். இந்த கோழி குஞ்சுகளை பார்த்திங்கன்னா அங்கங்கேயே இறத்தேட போய் அப்படி அங்கேயே மேய்ஞ்சிட்ருக்கோம். திடீர்னு மேலே ஒரு பருந்து சுற்றுது. இந்த கோழி குஞ்சியை பிடிச்சிட்டு போகிறதுக்கு, கடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கொல்றதுக்கு சுற்றிட்டு இருக்குதுன்னா குஞ்சு கோழிகளுக்கு தெரியாது. ஆனால் அந்த தாய் கோழி அப்படியே அண்ணாந்து பார்த்து இந்த குஞ்சு கோழிகளை சாப்பிடும்படிக்கு, அழிக்கும்படி, கொல்லும்படி சுற்றுகிற அந்த பருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த பருந்துகளை அது பார்த்துட்டு அந்த தாய்க்கோழி என்ன பண்ணனா ஒரு சிக்னல் கொடுக்கும். கொக் 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 கொக்குன்னு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் கொடுத்த உடனே குஞ்சு கோழியெல்லாம் உடனே ஓடி வரும். ஓடி வந்தோடனே அப்படியே தன்னுடைய 2 ரெக்கைக்கு கீழே வச்சு அப்படியே பொதிஞ்சு இப்படி குஞ்சு கோழிங்க இருக்கிற இடம் தெரியாமல் அப்படியே சிறகை விரித்து அப்படி மூடி பாதுகாப்பாக வச்சுக்கும். அந்த பருந்துகள் வட்டமிட்டுட்டு ஒரு குஞ்சு கோழியும் கிடைக்கல, காணலைன்றதுனால அது கீழே வந்தது திரும்பி போயிடும். அப்புறம் கோழியுடைய ரெக்கைகளுக்கு கீழே, செட்டைகளுக்கு கீழே, இறகுகளுக்கு கீழே, சிறகுகளுக்கு கீழே இருக்கிற கோழி குஞ்சுகளுக்கே பாதுகாப்பு உண்டுன்னா, ஏசப்பாவுடைய செட்டைகளுக்கு கீழே, இறகுகளுக்கு கீழே நீங்கள் வந்து நின்னீங்கன்னா, சிறகுகளுக்கு கீழே வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு. இன்னொன்று என்னென்னா, அந்த செட்டைகளுக்கு கீழே கோழி இருக்க பொழுது உள்ளுக்குள்ளே அந்த கோழிகளுக்கு நல்ல ஒரு அனல் கிடைக்கும். அந்த கோழி, தாய் கோழியுடைய சரீரத்திலிருந்து ஒரு அனல் அதுக்குள்ளால கிடைக்கும். நம்மும் ஏசப்பாவுடைய செட்டைகளுக்கு கீழே, சிறகுகளுக்கு கீழே போய் நின்னோன்னா ஏசப்பாவுடைய அபிஷேகம் நமக்குள்ளால் வந்து கடந்து வரும். ஏசப்பா மேலே உள்ள அந்த வல்லமை, அபிஷேகம் உங்களையும் பற்றி பிடிக்கும். அதுதான் உண்மை. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே உம்முடைய சிறகுகளுக்கு கீழே அப்படியே என்னுடைய குடும்பத்தை நான் ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைகளை நீங்கள் பொதிந்து காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு உண்டு. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த பல்லவியை மட்டும் நான் இப்போ பாடும்போது ஆண்டவருடைய சிறகுகளுக்கு கீழே உங்கள் குடும்பம் ஃபுல்லாக வந்து நிற்கிறத என் விசுவாச கண்களில் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை
என்னை அரவணைத்திடு இறைவா. சொல்லுங்க. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த சிறகுகளுக்கு கீழே உங்கள் குடும்பத்தை எப்பவும் பொதிந்து பாதுகாக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் போகிற வர்ற வழியில் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையின் கரம் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அது மட்டும் இல்லை, அவருடைய சட்டைகளின் கீழே வந்து விழுந்துட்டாச்சுனாலே அவரால் நமக்கு நிறைவான பலனும் கிடைக்கும், நிறைவான வாழ்வும் கிடைக்கும், நிறைவான வருமானமும் கிடைக்கும், நிறைவான செழிப்பும் கிடைக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிறகுகளின் நிழலில் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்து விழுகிற உனக்கு அவராலே நிறைவான பலன். ஸோ இன்றைக்கி உங்கள் முழு குடும்பத்தையும், உங்கள் வியாபாரத்தையும், ஊழியத்தையும் ஏசப்பாவுடைய இறக்கைக்கு கீழே நீங்கள் இப்போ ஒப்பு கொடுக்குறீங்க. அவர் உங்கள் குடும்பத்தையும், ஊழியத்தையும், வியாபாரத்தையும், உங்களுடைய வேலையும் அழகாக பத்திரமாக பொதிந்து காத்து இந்த பூமியில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவார். மெயினாக இருளின் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளிலே நடமாடுகிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. அவர் தமது சிறகுகளாலே எங்களை மூடுவார் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய சிறகுகளாலே என் பிள்ளைகளுடைய குடும்பத்தையும், ஊழியத்தையும், வியாபார ஸ்தலங்களையும், பிள்ளைகளையும், இவருடைய மிருக ஜீவன்களையும் மூடி மறைத்து கொள்வீராக. உம்முடைய சிறகுகளுக்கு கீழே, உம்முடைய இறக்கைகளுக்கு கீழே இப்பொழுதும் குடும்பம் குடும்பமாக வந்து நிற்கிற என் பிள்ளைகளுக்கு உம்மாலே நிறைவான வாழ்வும், நிறைவான வருமானமும், நிறைவான வேலையும், நிறைவான அபிஷேகமும், நிறைவான ஆயுசும் கிடைப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.